இல்லை ஒரு நியாயம் தர்மம் வேணாமாடா, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி. புதுவை ஜெகன்மூர்த்திக்கு ஏற்கனவே இருந்த தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக இருந்த அதே ஒரே ஒரு தொகுதி கொடுத்துருக்காரு. அவர் அதிருப்தியில் வெளில போயிட்டார். ஓகே, கேவி குப்பம்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் நீ என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வேற சொல்கிறாங்க, அதனால அதிருப்தியில் இருக்கிறாரு. அவர் இதுக்கு ஒத்துக்கல. அவர் பிஜேபியில் கார்த்தியாயினி கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால அவர் அதாவது நீங்கள் கொடுத்த ஒரு ஆள் ஏற்கனவே இருந்தவருக்கு கொடுத்ததுக்கு அதிருப்தியில் இருக்கிறாரு, வெளில போகிறாரு. புதிய நீதி கட்சிக்கு கொடுக்குறீங்க ஏசி சண்முகத்துக்கு. அவர் நாளைக்கு 2 வாங்குறாரு. இந்த சொல்லுவோம், என்னடா புசுங்க 2 கொடுத்துட்டீங்க, நான் எங்கடா போய் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு நிற்கிறது. இந்த நடுவில் கூட ஒரு ட்வீட் எனக்கு வந்துச்சு. ஜி.கே. வாசன் அதிமுகவோட 3 தொகுதிகளை கேட்டார், மேலும் 2 வேட்பாளர்களையும் சேர்த்து கேட்டார் அப்படின்னு. அது மாதிரி என்னடா ஏசி சண்முகம் என்னைய மாதிரி 2 சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் கடைசியா சுந்தர்சி டைரக்டரை கொண்டாந்து இறக்கி விட்டாரு. அவர் யாரை எடுத்து நிற்கிறார் தெரியுமா? பிடிஆர். ஓகே, தாமரை சின்னத்துல நடக்குமா? பாசிபிள். அது தமிழ்நாட்டிலேயே ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்ச ஒரே கேண்டிடேட். அந்த அளவுக்கு தொகுதியை கையில வச்சிருக்கிறவன்ட்ட போய் சுந்தர்சி எடுத்து விட்டா டைரக்ஷன் கட்டுறீங்களாடாங்கிற மாதிரி படம் எடுத்து ஏடிஎம்கே நின்னாலாச்சும் ஏதோ ஒரு போராடி பார்க்கலாம். ஒரு இது வடிவேல் ஒரு படத்துல காதல் படத்துல எங்கேயாவது நான் மியூசிக் டைரக்டர்னு அந்த ஊருக்குள்ளார வரப்ப ஃபுல்லா எல்லாம் ரீலிங் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ப்ரொஜெக்டர் வச்சு டெய்லி நைட்டு படமா போட்டு காட்டுவாங்கல்ல, அது மாதிரி சுந்தர்சி போய் மதுரையில படமா போட்டு காட்டினா கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஸ்கிரீன்லயே இல்ல, நீங்க சொன்ன மாதிரி லிஸ்ட்லயே இல்லன்னு திடீர்னு வந்து அவரு முத்திரையர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு மணச்சநல்லூர்ல ஆர்வி பரதன் ஒரு நடிகர், அவங்க அப்பா வந்து ஜாதி கட்சி வச்சிருக்காரு, அவர் பையனை கொடுத்துருக்குறாங்க. யாரை எடுத்து டார்கெட்னா கதிரவன் எடுத்து ஜெயிக்கணும். தனலட்சுமி சீனிவாசன் ஜெயிக்க முடியாது, தொகுதி கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இது ஏன் வேணும்னு ஜாதி கட்சி தலைவர் அங்க இறக்கி விடுறாங்கன்னா கதிரவன் ரெட்டியாரு. ஓகே, அங்க ஆனா மெஜாரிட்டி முத்திரையர் கம்யூனிட்டி. ஓகே, அப்ப அந்த ஜாதிக்காரன் ஜாதி கட்சி நடத்துறவனோட மகனை நிப்பாட்டினா அந்த ஜாதி ஓட்டை பிரிச்சுட்டு அவன் தோத்துருவான்ல. அவன் ஏன் அவ்வளவு தோக்கணும்னு அவர் துடிக்கிறாரு அப்படின்னா, இந்த கிட்னி திருட்டுல வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாரு. அவங்க எதுவும் வெயிட்டா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால வம்பிழுக்கிறாரு. இன்னொன்னு அவங்க தான் சிஎம் ஃபேமிலியோட இப்ப ஷேடா முழுமையா தம்பி நீங்க விளையாட்டுல விஜயகாந்த் மேட்டரே கூட இந்த காலேஜ் கூட ஆண்டாள் அழகர் அவங்க வாங்கினதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுல இப்ப நீங்க எங்க போனாலும் எந்த மாவட்டத்துக்குள்ளார போனாலும் குறைஞ்சது 2 காலேஜ் வச்சிருக்காங்க. தனலட்சுமி சீனிவாசன். ஓகே, இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு?